உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். எந்த ஒரு மந்திரமோ அல்லது திருநாமமோ அதை மீண்டும் மீண்டும் சொல்லச் சொல்ல அதற்கு மந்திர சக்தியும் தெய்வீக சக்தியும் ஏற்பட்டுவிடும். இந்த திருநாமங்களை சொல்வதால் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் இறைவனே நேரில் வருவார் என்பது ஐதீகம். நாம் கூப்பிட்டால் இறைவன் நேரில் வருவாரா என்றால் நிச்சயம் வருவார். நம்பிக்கையுடன் மனதார அழைத்தால் இறைவன் கண்டிப்பாக வருவார். ஆனால் நாம் தான் கூப்பிடுவது கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்முடைய தேவைக்காக மட்டுமே கூப்பிடுகிறோம். சுயநலம் இல்லாத அன்புடன் கூப்பிட்டால் இறைவன் வருவார் என்பது தான் ஆன்றோர்கள் பலரும் சொல்லும் கருத்து. இறைவனை என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டால் அவரது அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இறைவனின் பெயர்களை திருநாமங்கள் என்கிறோம். இறைவனின் அருளை பெறுவதற்கு எந்த மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் அவருடைய திருநாமங்களில் சிலவற்றை அல்லது ஏதாவது ஒரே ஒரு திருநாமத்தை சொல்லி வந்தாலே மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபட்ட பலன் கிடைத்துவிடும். அதோடு இறைவனின் அருள் நமக்கு கிடைத்துவிடும். ஆபத்தில் தீராத துன்பத்தில் இருக்கும் ஒருவரால் மனம் ஒன்றி மந்திரங்களை சொல்ல முடியாது. அதனால்தான் பக்தனுக்கு தன்னுடைய பெயரை உச்சரித்தாலே பலன் கிடைக்கும் வகையில் பல தெய்வங்களும் தங்களின் திருநாமங்களுக்குள் மந்திரங்கள் அடக்கி இருக்கும்படி வைத்துள்ளன. அப்படி மகாவிஷ்ணுவாகிய பெருமாளுக்கும் எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. அவற்றில் தேர்வு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்ட மிக அற்புதமான திருநாமங்களின் வடிவத்தைத்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்கிறோம். அதாவது பெருமாளின் 1000 திருநாமங்களை அல்லது பெயர்களை சொல்லி துதிப்பது. இது மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய நூலாகும். ஆனாலும் 1000 திருநாமங்களை சொல்ல முடியாதவர்கள் ஓரிரு திருநாமங்களை சொன்னாலே பெருமாளின் அருள் கிடைத்துவிடும். அப்படி பெருமாளின் சக்தி வாய்ந்த சில திருநாமங்களையும் அவற்றிற்கான அருளையும் தெரிந்து கொள்ளலாம். கோவிந்தா பசுக்களை இறைவனுக்கு தானமாக கொடுப்பது. தேவகி நந்தனா என்பது தேவகியின் மைந்தன். ஜெகத்நாதா அண்ட சராசரங்களுக்கும் தலைவன். ஹரி இயற்கையின் தெய்வம். மதுசூதனா மது என்ற அரக்கனை அழித்தவன். பார்த்தசாரதி பார்த்தனாகிய அர்ஜுனனின் தேரோட்டி. பரபிரம்மா உன்னதமான முழுமையான உண்மை. புருஷோத்தமா பரமாத்மா. ஷியாம் இது கிருஷ்ணரின் மற்றொரு பெயர். கருமையான நிறமுடைய கடவுள் என்று பொருள். கோபாலா இதுவும் கிருஷ்ணரின் திருநாமங்களில் ஒன்று. பசு கூட்டத்துடன் விளையாடுபவன் என்று அர்த்தம். இது தவிர கேசவா மாதவா போன்ற திருநாமங்களை சொல்லி அழைத்தாலும் பெருமாள் உடனே ஓடி வருவார். மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்கும்போது ஆதிமூலமே என அழைத்தால் பெருமாளுக்கு முன் அவருடைய சுதர்சன சக்கரம் வந்து நம்மை காக்கும். முதலையிடம் சிக்கி கொண்ட போது கஜேந்திரன் ஆதிமூலமே என அழைத்தான். கஜேந்திரனை காப்பாற்றி அவனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக பெருமாள் வருவதற்கு முன் அவருடைய சுதர்சன சக்கரம் வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை காத்தது என புராணங்கள் சொல்கின்றன. ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்திற்கு இணையானவைதான் இந்த திருநாமங்கள். இவற்றில் எந்த ஒரு திருநாமத்தை கூறி எந்த ஒரு பக்தர் உண்மையான பக்தியுடனும் நாம் அழைத்தால் நமக்காக நம்மை காக்க இறைவன் வருவார் என்ற அசைக்க முடியாத திடமான நம்பிக்கையுடனும் கூப்பிடுகிறாரோ அவர்களின் குரலுக்கு நிச்சயம் பெருமாள் ஓடி வந்து அருள் செய்வார். நம்பிக்கை உறுதி பொறுமைதான் பக்தியின் அடிப்படை. அந்த நம்பிக்கையுடன் பிரகலாதன் தூணில் இறைவன் இருக்கிறான் என சொன்ன அடுத்த நொடியே நரசிம்மராக அவதாரம் எடுத்து தூணிற்குள் புகுந்து இரணியன் தூணை உடைத்ததும் அதில் இருந்து வெளிப்பட்டார் திருமால்.